குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இங்கிலீஷில் இதுவரையிலும் ஃபஸ்ட் லெசன் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த லெசனுக்கு பின்னாடி பேஜ் நம்பர் 7ல் ஹோமோனம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் இந்த 2 டாப்பிக்கையும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், கொஞ்சம் கவனிங்க. ஹோமோனம்ஸ் இதோட வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். சேம், ஹோமோனா சேம். இந்த நிம்ஸ் அப்படின்னா நேம். நேம் நிம்ஸ் அப்படின்னா நேம். ஸோ அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சேம் நேம், ஒரே மாதிரியான வார்த்தை, சேம் வேர்டு, சேம் நேம் அப்படின்னு அர்த்தம். இங்கே டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங். ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ், ஹோமோனிம்ஸுங்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வித் சிமிலர்னா சேம், ஒரே மாதிரியான. சிமிலர்னா சேம் அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரியான சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங். ஸோ சவுண்டும் ஸ்பெல்லிங்கும் அந்த வார்த்தைகளுக்கு ஒரே மாதிரியான இருக்கும். பட் வித் த டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனால் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மீனிங் கொடுக்கும். 2 வேர்ட்ஸு ஹோமோனம்ஸுங்கிறது வேர்ட்ஸு ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே சவுண்டு, உச்சரிக்கும் போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம மீனிங் மட்டும் என்னவாக இருக்கும், வேறு மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸசைஸ் ஈல கிரிக்கெட் இஸ் அ பாப்புலர் ஸ்போர்ட். கிரிக்கெட்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிரிக்கெட்னாவே ஒரு கேம், கிரிக்கெட் கேம் இஸ் அ பாப்புலர் ஸ்போர்ட். அது வந்து ஒரு ஃபேமஸான வெல் நோன் ஸ்போர்ட், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விளையாட்டு. ஸோ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கேம். ஸோ இந்த வேர்டு, இந்த ஃபஸ்ட்டு கிரிக்கெட், இது பார்த்திங்கன்னா ஒரு கேமை குறிக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், கிரிக்கெட் இஸ் ஆக்டிவ் அட் நைட். ஸோ கிரிக்கெட் இஸ் ஆக்டிவ் அட் நைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் வந்து நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட்னால் இந்த இடத்துல கேம் கிடையாது. கிரிக்கெட்டுங்கிறது இந்த இடத்துல ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சி. நீங்கள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், கீச்சுன்னு கத்திட்டு, அது மட்டும் சவுண்டு கத்திட்டு கிரிச்சுன்னு கத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விதமான ஒரு பூச்சி இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பூச்சி தான், நல்லாவே தெரியும் உங்களுக்கு, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பூச்சி தான் என்னென்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சியோட நேமு கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட்டுங்கிறது சேம் சவுண்டு. நம்ம உச்சரிக்கும் போதும் இந்த கிரிக்கெட்டுங்கிற அந்த 2 வேர்டுக்குமே என்னென்னு சொல்கிறோம், உச்சரிக்கிறோம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், கிரிக்கெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங்கு. பாருங்கள், சிமிலர் சவுண்டு அண்ட் ஸ்பெல்லிங். சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங், ரெண்டுமே ஒரே சவுண்டு, ஒரே ஸ்பெல்லிங்காக இருக்குது. ஆனால் மீனிங் மட்டும் என்னவாக இருக்குது, வேறையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கேமை குறிக்குது, இந்த இடத்துல இந்த கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பூச்சியை குறிக்குது. ஸோ மீதி இருக்கிறதும் அதே மாதிரி தான். அடுத்த வேர்டு பேங்க்னாவே நமக்கு நல்லா தெரியும், வங்கி, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பணம் வரவு செலவு வச்சுக்கிறது. ஸோ இது வந்து பேங்க். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதலாம். ஐ ஹாவ் அன் அக்கௌண்ட்
in the SBI Bank, State Bank of India. I have an account in SBI, short SBI. SBI na abbreviation என்ன? State Bank of India. ஒரு எக்ஸாம்பிள் பேங்க். அடுத்தது, ஸோ இந்த பேங்க்னு என்ன அர்த்தம்? வங்கி. இப்போ நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதிக்கிற எக்ஸாம்பிள் அது என்னது? எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஒரு வங்கி கணக்கு துவங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இதே பேங்க்கில் இன்னொரு மீனிங் இருக்குது, ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர் பேங்க். ரிவர் பேங்க்னா ஆற்றுப்படுக்கை, ஆற்றங்கரை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், we were sit on a river bank. நாங்கள் என்ன அர்த்தம் அதுக்கு? we were sit, நாங்கள் அமர்ந்திருந்தோம். we were sit on a river bank, நாங்கள் ரிவர் பேங்க்கில் அமர்ந்திருந்தோம் அப்படின்னு. ரிவர் பேங்க்னா ஆற்றங்கரை, ஆற்றுப்படுக்கை. ஸோ நாங்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க், இந்த பேங்க்குங்கிற ஒரு வேர்டுக்கு ஐ ஹாவ் அன் அக்கவுண்ட் இன் SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க் வங்கியை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வி வேர் சிட் ஆன் அ ரிவர் பேங்க், ஆற்றங்கரை. ஸோ பேங்க்குங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, ஆனால் சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங்கு. பேங்க் ரெண்டுக்குமே. SBI பேங்க்னு வந்திருக்கணும், சாரி, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா பேங்க், இந்த வேர்டு இங்கே வரல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க். ஐ ஹாவ் அன் அக்கௌண்ட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க். ஸோ இங்கே பேங்க்னா வங்கியை குறிக்குது, இந்த இடத்துல பேங்க்குங்கிறது ஆற்றங்கரையை குறிக்குது, ரிவர் பேங்க். ஸோ சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங்கு, ஆனால் மீனிங் மட்டும் வேறு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஹோமோனிம்ஸ். சேம் நேம் என்னென்னு சொல்லுவாங்க? ஹோமோனிம்ஸ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்டு வில். வில் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃப்யூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ரைட் அ டெஸ்ட், ஐ வில் ரீட், we will go for a movie tomorrow. ஸோ இந்த மாதிரி வில் அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் குறிக்கக்கூடிய சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ வில் பி a good student. நான் ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன். ஐ வில் பி a good student. ஸோ நான் நல்ல மாணவனாக இருப்பேன். இனிமேல் வருங்காலத்தில் எப்போதுமே நான் நல்ல மாணவனாக இருப்பேன். ஸோ எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா சென்டென்ஸ் எழுதலாம். ஐ வில், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐ வில் கோ, ஐ வில் கம், ஐ வில் மீட் மை அங்கிள், ஸோ ஐ வில் கோ ஃபார் அ டெம்பிள். ஸோ அந்த மாதிரி நிறையா சென்டென்ஸை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி சென்டென்ஸு எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வேர்டு இதே வச்சு இன்னொரு மீனிங் இருக்குது. வில்னா அப்படின்னா விருப்பம். விஷ், நம்முடைய விருப்பத்தை குறிக்கக்கூடியது. விஷ், நம்முடைய விருப்பங்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he is willing to go to ஊட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்? he is willing to go to ஊட்டி அப்படின்னா இந்த இடத்துல வில்லிங்னா விருப்பம் அப்படின்ற மீனிங் வருது. அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம்? he is willing to go to ஊட்டின்னா அவருக்கு ஊட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்கார், விருப்பமாக இருக்கார், தயாராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வில் அப்படின்ற ஒரே வேர்டு நமக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு விதமான மீனிங் கொடுக்குது. ஒன்று
வில்ங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதும்போது நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்துவோம். அடுத்தது வில்னா விருப்பம் அப்படின்ற இடங்களில் நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு பார்க். பார்க் 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 அப்படின்னா ஒரு மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ப்ராவர்ப் ஒன்று, பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட்ஸ் அப்படின்னா குறைக்கின்ற நாய் கடிக்காது. பார்க் அப்படின்னா நாய் குறைக்கிறது, நாயோட குறைக்கிற சத்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும்னா த டாக் barked all the night. The dog barked all the night அப்படின்னா நாய் இரவு முழுவதும், ஆல் த நைட் அப்படின்னா இரவு முழுவதும்னு அர்த்தம். நைட் ஃபுல்லாக இரவு முழுவதும் கத்திகிட்டே இருந்தது, குறைத்து கொண்டே இருந்தது. த டாக் பார்க்டு ஆல் த நைட். இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா பார்க் அப்படின்னா மரப்பட்டை. பார்க் இருங்க, அதையும் பார்த்துடலாம். பார்க் இமேஜஸில் பார்த்தீங்களா? ஸோ பார்க் அப்படின்றது மரத்தோட அந்த மேல் ஓடு, பட்டை. ஸோ இது ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா த neem tree. The neem tree's bark is அது is. The neem tree's bark is used in medicines. The neem tree's bark is used in மெடிசின்ஸ். அதாவது நீம் டீனா உங்களுக்கு தெரியும், வேப்பமரம். வேப்பமரத்தோட பட்டையை மெடிசினில் யூஸ் பண்ணுவாங்க, மருந்து செய்யும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 types ஆஃப் மீனிங்ஸ், 2 different மீனிங்ஸ். ஸோ பார்க்குங்கிறது ஒரு பார்க்குனா நாயோட குறைக்கிற சத்தம். அடுத்தது பார்க்குங்கிறது மரப்பட்டை. ஸோ 2 மீனிங், ஆனால் ஒரே வேர்டு, சேம் ஸ்பெல்லிங். இதுக்கு பேர் ஹோமனிம்ஸ். இதுக்கு பேர் என்னது? ஹோமனிம்ஸ். அடுத்தது வாட்ச். இதுக்கு மீனிங் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ரெண்டையும் இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எழுதி ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணுங்கள், ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாட்ச் அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று உங்களுக்கே தெரியும், ரிஸ்ட் வாட்ச், நம்ம கையில் கட்டக்கூடிய வாட்ச். இன்னொன்று ரிஸ்ட் வாட்ச், WRIST, ரிஸ்ட்டு வாட்ச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுறது. இப்போ டிவி வாட்ச் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம். ஸோ கவனிக்கிறது, வாட்ச் பண்ணுறது. இது ஒரு மீனிங், வாட்ச் டிவி. வாட்ச்மேன்னா கவனிச்சிட்ருக்கிறவர், அதாவது பார்த்துக்கிறவர், பாதுகாக்கிறவர். காவல்காரர் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே கவனிச்சிட்டே இருப்பாருங்களா, காவல் காத்துட்டே இருக்கிறதுனால அவருக்கு வாட்ச்மேன் பேர். ஸோ இந்த மாதிரி 2 மீனிங் இருக்குது. நீங்கள் சென்டென்ஸாக இதை இப்போ நம்ம மேலே எழுதியிருக்கிற மாதிரி சென்டென்ஸாக எழுதி அனுப்புங்க நம்ம குரூப்பில், இங்கிலீஷ் குரூப்பில். அடுத்தது பேட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸில் நிறையா பேட் யூஸ் பண்ணுறோம். கிரிக்கெட் பேட்டு, ஷட்டில் காக் பேட்டு, பேட்மிண்டன் பேட்டு, டென்னிஸ் பேட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா பேட் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பேட்டு வவ்வால், அது ஒரு விலங்கு, வவ்வால். ஸோ அந்த 2 மீனிங் இருக்குது. இதுக்கு நீங்கள் சென்டென்ஸில் அந்த 2 வேர்டையும் யூஸ் பண்ணி
இதே மாதிரி எழுதி அனுப்புங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோமோனிம்ஸ்னால் என்னென்னு. ஹோமோனிம்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சேம் சவுண்டு சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும் ஒரு வேர்டுக்கு, ஆனால் 2 வேறு வேறு மீனிங் கொடுக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ஹோமோனிம்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அடுத்தது பார்த்திங்கன்னா